Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Andslite கம்பெனியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஹோம் யூபிஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. இது ஒரு பட்ஜெட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே யூபிஎஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க Andsliteல. இது ஒரு பட்ஜெட் மாடல், சீப்பாக நிறைய ஃபியூச்சர்ஸோடு அறிமுகப்படுத்தியிருக்க ஒரு சூப்பரான மாடல். அதுக்காக தான் நான் இதை ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து போடுறேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு புரியும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான், 2235 ரூபா மட்டும்தான். நீங்கள் நார்மலாக அஸ்மூல் பண்ணுற செட்டு கடையில் போய் வாங்கினீங்கன்னா இதே ரேட்டு தான் கிடைக்கும். அதே ரேட்டுக்கு ஒரு பிராண்டட் கொடுக்குறாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் யூபிஎஸ், ஃபியூஸ் 2, அடாப்டர் 1, 3 3 வாட்ஸ் பல்பு, 5 மீட்டர் கேபிளோடு கொடுக்குறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் இது பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 12 வோல்ட் பேட்ரி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 7.2 ஆம்ப்ஸு பெர் ஹவர் கொடுக்கும். இதோட லூமினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸுக்கு 120 லூமினஸ் தரும். அது இல்லாமல் ஒவ்வொரு பல்பும் 3 வாட்ஸ் பல்பு கொடுத்துருக்காங்க. பேட்ரி மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடிக்கு சார்ஜ் பண்ணணும். லெட் ஆசிட் பேட்டரின்றதால சார்ஜ் போடாமல் விட்டிங்கன்னா பேட்ரி சீக்கிரம் போயிடும்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சூப்பர் பிரைட் எல்இடி இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 வாட்ஸ் கண்டினியூஸ் லைட்டிங் இது ப்ரொடியூஸ் பண்ணும். நோ மெர்க்குரி அண்டு யூவி ரேடியேஷன்ஸ் இல்லைன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் மெட்டல் பாடியால் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 டிசி பல்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பல்பும் 3 வாட்ஸ் இருக்கும். 5 மீட்டர் கேபிளோடு கொடுத்துருக்காங்க வித்து சுவிட்சோட. இப்போது இதோட வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டியில் கண்டிஷன் சப்ளை போட்டிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, பேட்ரி 6 மந்த்து தான் வாரண்ட்டி. ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி. இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்காக எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்போர்ட் ஷீட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே 3 டிசி பல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த டிசி பல்ப்லேயே ஊக் போட்டு மாட்டுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா டிசி பின்னில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 மீட்ரு ஒயர் வருது. இதில் 5 மீட்ரு ஒயர் நடுவில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பல்பு மொத்தம் சேர்த்தா 15 மீட்ரு ஒயரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 15.5 வோல்ட்டு சார்ஜர். இது 1 ஆம்ப்ஸ் சார்ஜரு. இதுவும் Andslite கம்பெனியில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சார்ஜரில் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எனி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஃபியூஸ் போகிற மாதிரி 2 அடிஷ்னல் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ரொம்ப காம்பேக்டாக செம வெயிட்டான ஒரு யூபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாக்ஸுக்கு பாட்டம்லேயும் அதே மாதிரி கார்ட்போர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் உள்ள வேறு எதுவும் இல்லை. யூபிஎஸ் பார்க்கலாம். யூபிஎஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது லைட்டை பார்க்கலாம். பாருங்கள், லைட்லேயே சுவிட்ச் அட்டாச் பண்ணியிருக்கு. லைட் 120 லூமினஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு, ஒரு வாட்ஸுக்கு 120 லூமினஸ், அதாவது 3 வாட்ஸுக்கு 360 லூமினஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல பிரைட்டான ஒரு எல்இடி. சார்ஜரும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
அவங்க கொடுத்துருக்க ஃபியூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாக்ஸில் வரும்போது ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வரும். இது வந்து அவுட்புட் சைடு, இந்த சைடு கிடையாது. இதுதான் இன்புட் சைடு. இன்புட் சைடில் இது வந்து சார்ஜிங் பின்னு, மெயின் பவர் சுவிட்சு. இதுதான் வந்து ஃபியூஸு. இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபியூஸை இன்சர்ட் பண்ணோம். இதை போட்டுட்டு மெயின் பவர் ஆன் பண்ணால் தான் அவுட்புட் வந்து சப்ளை வரும். இப்போ அவுட்புட் சைடில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பின்னை வந்து மாட்டுறேன். மெயின் பவரை வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போது இதில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஒரு பல்ப் க்ளோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ஒரு லைட்டு எரிஞ்சால் 40+ ஹவர்ஸ் க்ளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் ஆன்ஸ்லைட் ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. 10 ஹவர்ஸ் கண்டினியூஸ் லைட்டிங்னு போட்டிருக்காங்க. அது 3 பல்ப் ஒன்றா எரிஞ்சாவா என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்கல. அடுத்தது ரெண்டாவதாக ஒரு லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது 2 பல்பையும் அட் எ டைம் வந்து க்ளோ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. நேரில் பார்க்கும்போது எனக்கு நல்ல கண்ணே கூசுது. இப்போது மூணாவதாக இருக்கிற அந்த எல்இடியும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த வித டிஃப்ரென்ஸுமே தெரியல. மூணுமே வந்து அதே பவரில் சேமாக எரியுது. நீங்கள் வேண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து வெவ்வேறு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி லென்த்தியான ஒயரும் கொடுத்துருக்காங்க. வெளியே நம்ம யூபிஎஸ் வாங்கும்போது இந்த ஒயருக்கெல்லாம் நம்ம தனியாக செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சைடு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சார்ஜிங் போர்ட்டில் சார்ஜ் போட்டு காட்டுறேன். சார்ஜிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும் இண்டிகேட்டரு. பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். சார்ஜர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் எரியும், சார்ஜர் ஆனில் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. பிளிங்கிங் வந்து ஸ்டாப் ஆகி ஓல்டாக அப்படியே இருந்ததுன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல வெயிட்டான ஒரு அருமையான யூபிஎஸ் இது. இது நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போது அந்த க்ரீன் கலர் எல்இடி லைட் வந்து கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி க்ளோ ஆச்சுன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நான் வெயிட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு எடை போட்டே காமிச்சிட்றேன் பாருங்கள். இதில் பாருங்கள் 2 கிலோ 950 கிராம் கிட்ட வருது. கிட்டத்தட்ட 3 கிலோ வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.